வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு செம்மையான ஒரு சூப்பரான கார குழம்பு இல்லைங்க, இது வெந்தய குழம்பு. அதாவது சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா பூண்டை போட்டு அதை வறக்க வேண்டியதெல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஒரு செமையாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன் அது எப்படி செய்வான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா உங்களுக்கு? இது சமைச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு நம்ம உங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் சமையல் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு காரஞ்சாரமான ஒரு வெந்தய குழம்புங்க. அந்த வெந்தய குழம்பு எப்படி வைக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு இதை உங்ககிட்ட வச்சுருக்க பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பல்லு நிறைய இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனு சீரகம், 2 டீஸ்பூனு பச்சரிசி, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூனு வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ வெந்தய குழம்பு வைக்கிறதுக்காக சில பொருள்கள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை பாருங்கள், மிளகு, சீரகம், வெந்தயம், பச்சரிசி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். எல்லாமே 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பொன்வரவுலாம் வறுத்துக்குங்க. ஏன்னா இதுதான் வாசமே. வெந்தய குழம்பு சும்மா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இது அரிசிலாம் போடுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிச்சாதான் நல்லா கொஞ்சம் அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்துட்டோம். இதில் இது கருவேப்பிலையை கழுவி காய வச்சு ட்ரை பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே போட்டோன்னா வரப்படாது, எல்லாமே இருக்கிறதும் எல்லாமே ஈரமாயிடும். ஓகேங்களா? அதை சும்மா அப்படியே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். இது அப்படியே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேங்க. இப்போ நம்ம வெந்தய குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்தயம் பொரிஞ்சிச்சு, கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் இதை வதங்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம அரிசி போட தேவையில்ல, அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அரிசி போடாதீங்க. இது கொஞ்சம் நல்லா பாதி வெந்துட்டு இருக்கும் போது வதவும் போதே நம்ம இந்த பூண்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் போட்டுடலாம். இப்போ பூண்டும் அதுவும் நல்லா கரெக்டாக வெந்து வரதுக்கு வதங்கி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பொன் வரவுல வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா ஏன்னா எவ்வளோ நேரம் வெங்காயம் வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்தய குழம்புக்கு. அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே தான் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு நடுவில் நம்ம வேறு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வதக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதவிச்சு. இதை பாருங்கள், இந்த அளவில் வதங்கி இருக்கணும். நல்லா பாருங்கள், அது கலரே மாறி போச்சு பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கலரில் பொண்ணு வறுவலாக வரும்போது நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு. உங்களுக்கு தேவையான குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், நல்லா காரம் இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் அப்படி காரம் இல்லை, இது குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாதுன்னு சொல்லணும்னா நீங்கள் இது வெறும் பிளெயின் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, பிளெயின் மிளகாய்த்தூளும் ப்ளஸ் நீங்கள் தனியாத்தூளும் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிளகாய்த்தூள் போட்டோடனே இதாகிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இதெல்லாம் வெந்தயம் சீரகம்லாம் அந்த தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கட்டும். அதையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இது நம்ம பவுடரை போட்டு கொஞ்ச நேரம் இதாகிடுச்சு.
கொஞ்சம் நேரம் வதவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ அப்படியே ஊற்றாத டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அரைச்சி ஊற்றிட்டோன்னா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரும். இது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தக்காளி இது கிரேவி ஊற்றிட்டு நல்லா வதவிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம புளி கரைசல் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நல்லா இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு நம்ம இது கொதி வர வரைக்கும் நல்லா திக்னஸ் ஆகிட்டோடனே வெந்தய குழம்பு ரெடி. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா இது கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொதிச்சிட்ட பிறகு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை பாருங்க கட்டியாக திக்காயிடுச்சு பாருங்க. அது பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த இடத்த பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். ஓகேங்களா? நல்லா கரெக்டாக மணக்க வந்து காரசாரமான ஒரு வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே முழுசாக போட்டிருக்க வெந்தய இது பாருங்க இது பூண்டு வெங்காயம் எல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. இதில் வந்து மேலே கொத்தமல்லி தலையை தூவிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ பாருங்கள் வெந்தய குழம்பு காரசாரமான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் முன்னாடி இதை வச்சுருக்க பாருங்கள். அவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு அப்படி இது பாருங்கள். ஒரு கரண்டி எடுத்து நம்ம வந்து சோத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு கரண்டி சோறு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சோறு சாப்பிட்றலாம். அந்த அளவு ருசி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்கா